வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன விதமான எலிஜிபிலிட்டி, இதோட சேலரி டீட்டெயில்ஸ், இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் 11/9/2025 2/10/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் ஒரு விதமான போஸ்டிங் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதேமாதிரி சிபில் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் அன்னைக்கு படி உங்கள் சிபில் ஸ்கோர் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்தவரையும் மேனேஜர் அண்ட் டெப்டி மேனேஜர் 2 விதமான போஸ்டிங்க்கு தான் அவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் வேக்கன்சிஸ் 59 வேக்கன்சிஸ், மேனேஜருக்கு 34 வேக்கன்சிஸ், டெப்டி மேனேஜருக்கு 25 வேக்கன்சிஸ். அதை அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேனேஜர் அண்ட் டெப்டி மேனேஜருக்கு எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ இப்போதைக்கு நான் மேனேஜர் இந்த போஸ்டிங்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேனேஜர் பார்த்திங்கன்னா என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மேனேஜர் தான் இவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷனாக இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 31/8/2025 படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ ஆர் பிடெக் இன் ஐடியில் படிச்சிருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் நீங்கள் பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ முடிச்சிருக்கணும். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் 60% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது கூட அடிஷ்னலாக எஜுகேஷன் இன் எம்பிஏ ஆர் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ படிச்சிருந்தேன்னா உங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் சில கோர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. சில கோர்ஸ் முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அதுக்குமே நாங்கள் முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விதமான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், Prince 2 பார்ட்டிசிபேஷன்ஸ், என்பிசிஐ சர்டிஃபிகேஷன் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், ஆர்பிஐ சர்டிஃபிகேட் பேமெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், சர்டிஃபிகேட் கார்டு இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 விதமான கோர்ஸ் அவங்க முடிச்சிருக்காங்க. இந்த கோர்ஸை முடிச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் மினிமம் 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மேனேஜருக்கு 5 இயர்ஸு, டெப்டி மேனேஜருக்கு 3 இயர்ஸ். மற்ற எல்லாமே காமன் தான். மேனேஜருக்கும் டெப்டி மேனேஜருக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாமே காமன் தான். மேனேஜருக்கு 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, டெப்டி மேனேஜருக்கு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் ஃபேர் கலெக்ஷன் ஆர் ஃபாஸ்டேக் ஆர் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ஆர் ஃபின்டெக் ஆர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதில் ஏதாவது ஒரு துறையில் உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், டேட்ஸ் அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லெவல் ஆர் பொசிஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கிட்டேருந்து அவங்க சில ஸ்கில்ஸுமே எதிர்பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் இன் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும். அனலிட்டிக்கல் திங்கிங், அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற நாலேஜ் இருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் முக்கியமாக எம்எஸ் எக்ஸலில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெப்டி மேனேஜருக்குமே சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை மட்டும் 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜருக்கு 5 இயர்ஸ், அவ்வளோதான். மற்ற எல்லாமே காமன் தான். அதேமாரி நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணும்போது உங்கள் காலேஜில் சிஜிபிஏ ஓஜிபியில் தான் உங்களுக்கான மார்க் இருக்கும். அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஜாப் ப்ரொஃபைல் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா என்னோடய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் அதுவுமே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 11 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம்.
அதாவது ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களோட மானிட் பண்ணுறது, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, அதேமாதிரி மேனேஜ் பண்ணுறது தான் அவங்களுக்கான வேலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட மேனேஜிங் நியூ பார்ட்னர்ஷிப் ஆர் டைஅப் ஆர் அலையன்சஸ், பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு புது பார்ட்னர்ஷிப்போ டைஅப்போ அலையன்சஸ்லாம் வச்சு அவங்க மூலிமா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கான வேலை உங்கள் வேலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஐடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மானிட் பண்ணுறது, அவங்கள ஃபாலோ பண்ணுறதுல தான் உங்களுக்கான ஜாப் ரோல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெப்டி மேனேஜருக்குமே அதே ரோல் தாங்க, எல்லாமே வந்து காமன் தான். சேலரியை பொறுத்தவரையும் சேலரி தாங்க இதுக்கான ஹைலைட்டே. மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவாக 85,920 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, பிஎஃப், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்ட், என்பிஎஸ், எல்எஃப்சி, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், லீவ் எக்ஸெட்ரா அப்படின்னு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக உங்களுக்கு 1,20,000 ரூபா 25,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 1,25,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெப்டி மேனேஜருக்கு பொறுத்தவரை உங்களுக்கு பேசிக் பேவாக 64,820 ரூபா இருக்கும். ஸோ உங்களுக்குமே வந்து எல்லா அலவன்சஸுமே வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான சேலரி பொறுத்தவரை உங்களுக்கு 1,00,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இருக்குங்க இல்லைங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக வந்து உங்களை இன்டர்வியூ மூலிமா வந்து கால்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஜாபில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலே அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கமிட்டி இருப்பாங்க, பேங்க் சைட்லேருந்து கமிட்டி இருப்பாங்க. அவங்க வந்து அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் மொத்தம் 100 மார்க்கு. ஸோ அதில் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா உங்களுக்கு மெயில் மூலிமா வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம். ஹார்ட் காப்பி நான் வந்து வீட்டுக்கு யாரும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேங்க் வெப்சைட் வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் மெயில் ஐடி கரெக்டான மெயில் ஐடி வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, லிங்க்கே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்ட் லிங்க்கே கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு 750 ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா வந்து நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ என்ன விதமான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், அது என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக அவங்க வந்து பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்பை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கீழே போனீங்கன்னா டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக படிச்சிக்க சொல்கிறாங்க. படிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.